மீனா, என்னாச்சு? இங்கே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல. வா போலாம். அம்மா, காத்து இந்த பக்கம் அடிக்குது. மயிலக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவ வர சொன்னாளா? இல்ல நானாதான் வந்தேன். ஆஹா, எப்படி இருக்காங்க உன் புகுந்த விட்டு ஆளுக? அவங்களுக்கு என்ன, மயில துரத்தி அடிச்சிட்டு நல்லா தான் இருப்பாங்க. மயிலக்கா இருக்காங்களா? உள்ளதான் கிடக்கா, வெட்டியா உட்காந்துட்டு இருக்கா. அக்கா வா மீனா, வா வா உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஏதாவது வேலைக்கு விளம்பரம் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தேன். உங்ககிட்ட சொல்லி வச்சுட்டேன். இருந்தாலும் வேற விதத்திலயும் முயற்சி பண்ணணும்ல. என் ஃப்ரெண்டுங்க 2-3 பேர் கிட்ட சொல்லியிருக்கேன். மேற்படி ஒரு 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கு. வேற வேலை எதுவும் கிடைக்கலன்னு வையேன், அங்கதான் முயற்சி பண்ணணும். ஒரு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். உங்க வேலை விஷயமா பேசுறதுக்காக தான் வந்தேன். சொல்லு மீனா, ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணு இருக்கு, ஆனா உங்களால அது பண்ண முடியுமான்னு தெரியல. எம்பிட்டு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்வேன். என்ன வேலை? கஷ்டமான வேலையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு. ஐயோ மீனா, நான் ஹோட்டல்ல சர்வர் வேலையே பாத்திருக்கேன். 10 மணி நேரம் நிக்க கூட நேரம் இல்லாம ஓடி இருக்கேன். அந்த வேலையவே சமாளிக்க தெரிஞ்ச எனக்கு வேற எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிருவேன். நீ சொல்ல, என்ன வேலை? எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காக. அவங்க மாமியார் ரொம்ப வயசானவக. உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காக. அவங்க வீட்டுல எல்லாருமே வேலைக்கு போறவக. வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த வயசானவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னாங்க. அப்படித்தானே மீனா, நான் பாத்துப்பேன். கண்ணும் கருத்துமா அவங்கள பாத்துப்பேன். இல்லக்கா, அவங்களால நடக்க முடியாது. படுத்த படுக்கையாதான் இருப்பாக. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, மாத்திரை கொடுக்கறது, உடம்பு தொடச்சு விடுறது, துணி மாத்தி விடுறது, இப்படி எல்லாமே நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். இருக்கட்டும் மீனா, நான் பாத்துப்பேன். சரி, எப்போ வேலையில சேரணும்? அக்கா, உங்களுக்கு அந்த வேலை ஓகேவா? ஐயோ, எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் ஓகேதான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இல்ல, என்னால முழு நேரமும் சும்மா இருக்க முடியல. எங்க வீட்டை நம்ம வீட்டை மறந்துட்டு நான் ஏதாவது பண்ணணும். இல்லனா எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வேலையெல்லாம் ஓகேதான். இன்னைக்கே கூட நான் வேலையில செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன். உனக்கு சிரமம் இல்லனா இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போறியா? இல்லனா எனக்கு அட்ரஸ் கொடு, நான் எடுத்துக்கிறேன். நானே போய் பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேணாக்கா, நானே கூட்டிட்டு போறேன். முதல்ல நம்ம அங்க போய் பேசலாம். வேலை சம்பளம் எல்லாமே உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஜாயின் பண்றத பத்தி யோசிக்கலாம். சரி மீனா, அப்போ இப்பவே கிளம்பலாம். அக்கா, வேலை விஷயமா வெளியே போறோம்ல, அது உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அப்புறம் வேலை செட் ஆகாம போகலன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்கல்ல. போயிட்டு வந்து எல்லாமே ஓகே ஆனா மட்டும் நம்ம சொல்லிப்போம். நீ சொல்றதும் சரிதான். எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். ஆனா வேலை கொடுக்கறவங்களுக்கு என்னை பிடிக்கணும், என்னையும் அவங்க நம்பி வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. வேலை செட் ஆனதுக்கு அப்புறமாவே சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வெளியே போறோம்ல, இதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கலாம். அட, எங்க போறேன்ல எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. நான் எங்கேயாவது போனாவே அவங்களுக்கு சந்தோஷம் தான். சரி, நம்ம கிளம்பலாம். வேலையை பத்தி பேசலாமாங்க? பேசலாமா? எத்தனையோ பேர்கிட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி வச்சிருந்தேன். யாருமே நல்ல பதில் சொல்லவே இல்ல. ஆனா மீனாதான் கேட்டதும் ஆளை கூட்டிட்டு வந்துட்டா. நீ மீனாவுக்கு யார் என்னன்னு மீனா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாமா. உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாதம்மா. தேங்க்ஸுங்க. என்ன வேலைன்னு மீனா சொன்னாளா? சொன்னாங்க. உங்க மாமியார் உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள பாத்துக்கணும், அப்படித்தானே? நான் நல்லா பாத்துப்பேங்க. அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்கம்மா. நல்லா பேசுவாங்க, மத்தபடி படுத்த படுக்கையாதான் இருக்காங்க. சாப்பாடு குடுக்கறது, மாத்திரை மருந்து குடுக்கறது எல்லாமே நீதான் குடுக்கணும். எனக்கு புரியுதுங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்கள பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் குளிக்க வைக்க முடியாது. உடம்ப தொடச்சு விட்டு பெட்லயே ட்ரெஸ் மாத்தி விடணும். அதுவும் நீதான் பண்ணணும். முடியுமா? அதுல என்னங்க இருக்கு, என்னால முடியுங்க. சில நேரம் பாத்ரூம் பெட்லயே போயிருவாங்க. மத்த வேலைனா கூட செய்யறதுக்கு ஆள் கிடைப்பாங்க. ஆனா இத சொன்னதும் முகத்தை சுளிச்சுக்குவாங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும். அப்போ நம்ம நிலைமை என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அதெல்லாம் நான் முகம் சுளிக்க மாட்டேன். என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் சந்தோஷமா செய்வேன். சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நீங்க பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஓகேதான். மாசம் 10,000 ரூபாய் சரியா இருக்குமா? எனக்கு ஓகேதான். சரி, கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். அக்கா, என்னக்கா எல்லாத்துக்கும் யோசிக்காம சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கிய?
எனக்கு வேலை வேணும்ல மீனா. அக்கா, வேற வழியே இல்லாமலாம் இந்த வேலையை நீங்க செய்ய வேணாம். ஐயோ அப்படிலாம் இல்ல மீனா. அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் பரவாயில்ல மீனா, நான் பாத்துப்பேன். உனக்கு தான் தெரியும்ல, மத்தவங்கள பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கும் தானே. சரி, அவங்க சொல்ற சம்பளம் உங்களுக்கு போதுமா, இல்ல நம்ம மேல பேசி பார்க்கலாமா? இல்ல இல்ல, எனக்கு சம்பளம் ஓகே தான். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? ஓ, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்களும் மாமாவும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் வேற எதுவும் சொல்லல. தேங்க்ஸ் மீனா. வாமா, வா மீனா. வாங்கக்கா. என்னால இவங்களை நல்லா பாத்துக்க முடியல. பாதி நாள் தனியா விட்டுட்டு போறதுக்கே பயமா இருக்கு. அதனாலதான் வேலைக்கு ஆள் வைக்கலான்னு முடிவு பண்ண. இனிமே இவங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு தானேன்னு சொல்லி ஏனோ தானோலாம் வேலை பார்க்க மாட்டேன். பொறுப்பா நல்லா பாத்துப்பேன். வேலையில மயிலக்காவை அடிச்சுக்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. உன்னால எப்ப வேலைக்கு சேர முடியும்? உங்களுக்கு ஓகேனா நான் இப்பவே கூட சேர்ந்துக்குவேன். அக்கா, வீட்ல பேசணும்ல? ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா. நான் இன்னைக்கே சேர்ந்துறேன். என்ன சொல்ற? சரிம்மா, எனக்குமே இன்னைக்கு நீ வேலைக்கு சேருறது ரொம்ப சந்தோஷம்தான். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. அம்மா, அம்மா, என்னம்மா? கொடுமடா, இது வீட நாடா போட்ட தெரியல. 24 மணி நேரம் நாடகம் போட்டுக்கே இருந்தா. மா, நீ இன்னும் சாப்பிடலையா? இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சது. மா, பட்னி கிடந்து நீ என்னமா சாதிக்க போற? நீயும் அங்கதானே இருந்த. நான் வேணும், நான் காஃபி ஊத்துனேன். மா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாருமா. அப்படி என்னடி கோவம் அவருக்கு? ஒருத்தர் பேசலன்னா அடுத்தவங்க செஞ்ச சரியும் இல்லன்னு ஆயிடுமா? சரி, விடுமா. நாடகம் போட்டுட்டே இருந்தா வீட்டை விட்டு போயிடுவாராம். எல்லாத்துக்கும் இதை ஒண்ணு சொல்லி மிரட்டுறது. சரி, அப்பாவை விடு, அவர் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ வா, நம்ம சாப்பிடலாம். வரமாட்டேன். மா, அப்புறம் உனக்கு சுகர் லோ ஆயிடுமா? என்ன நடந்தாலும் சாப்பிட மாட்டேன். மா, இங்க பாரு, இது மட்டும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அப்பா இதையும் டிராமான்னு சொல்லிடுவாருமா. சொல்லிட்டு போட்டுமே, எனக்கு கவலை இல்ல. உனக்கெல்லாம் மீனா அண்ணிதான் சரி. நான் அவங்களுக்கு போன் பண்றேன். பொடி, எவளுக்கு வேணாலும் போன் பண்ணு, எனக்கு கவலை இல்ல. நான் பட்னி கடந்தே சாவுறேன். அப்ப நாடகம் போடுறதுக்கு எவ்வளவு இருக்க மாட்டாள்ல. என்னம்மா? சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கோமதி எங்கம்மா? ஆளே காணோம். அம்மா வேலையா இருக்காக. ஓஹோ.